ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். கல்யாணங்களெல்லாம் இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக போடுவாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிட்டு இந்த நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த அவுட்டர் போர்ஷன் இந்த தோலையும் கட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து துருவிக்கலாம். நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சென்டர் போர்ஷன் அந்த சீட்ஸ் போர்ஷன்லாம் எடுத்துட்டு நான் பின்னாடி இருக்கிற இந்த தோலையும் நல்லா எடுத்துட்டேன். அவுட்டர் போர்ஷன் எல்லாமே எடுத்துட்டேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா துருவிக்கணும் இந்த பூசணிக்காயை. இந்த மாதிரி கேரட் திருவல் இருக்கு இல்லையா, கேரட் திருவல்ல சின்னது பெருசு இருக்கு. இப்போ பெருசுல துருவிக்கலாம். நான் இப்போ துருவி காட்டுறேன். இதை நல்லா துருவியாச்சுங்க, பார்த்தா தெரியும். நல்லா துருவிட்டேன். அந்த இடப்பெல்லாம் கூட எடுக்கிறாரு, ஒரு வெறும் துருவல் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை அளந்து எடுத்துக்கலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சக்கரை போடணும். இப்போ நான் வந்து தண்ணியோட தான் நான் வேக வைக்க போறேன். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த பூசணிக்காய் இதை மட்டும் வேக வைப்பாங்க. பட் நான் இன்னைக்கு வந்து தண்ணியோட தான் வேக வைப்பேன். நல்லா சாஃப்டா நல்லா வரும். நம்ம பார்க்கலாம் இது எவ்வளோ இருக்குன்னு அளந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கிண்ணம் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கப்பால் 5 கப்பு எடுத்துட்டு இருக்கேங்க நான் இந்த துருவல். இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். நான் அடிக்கனமான ஒரு வானலை எடுத்துட்டு இருக்கேன். இதால இப்போ நெய் வந்து நம்ம பூசணிக்காய் அளந்து எடுத்துட்டோம் இல்லையா, அதனால 1/2 கப்பு நான் நெய் எடுத்துட்டு இருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக நம்ம நெய் விடணும். ஃபர்ஸ்ட் நான் இப்போ முந்திரி பருப்பை வறுத்துக்கிறேன். இதுக்காக ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ திராட்சை வேண்டாம், திராட்சை வேணுங்கிறவங்க திராட்சை போட்டுக்கலாம். பட் நான் இதில் இன்னைக்கு திராட்சை ஆட் பண்ணல. இப்போ முந்திரி பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். நல்லா முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம வேற ஒரு சின்ன கிண்ணத்துல அதை முந்திரி பருப்பை எடுத்து வச்சுடலாம். இப்போ இதே நெய்ல தான் நம்ம வந்து பூசணிக்காவை வேக விட போறோம். இதுக்காக நம்ம தனியா நெய் சேர்க்க வேண்டாம். நான் அந்த பூசணிக்காவை சேர்த்துக்கிறேன். பூசணிக்காவை நல்லா இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை தண்ணியிலே வேகட்டும். இதுக்காக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி பால்லையே சில பேர் வேக வைப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூசணிக்காய் இப்ப வதக்கிறோம் இல்லையா, அதுவே தண்ணி விட்டுன்றோம். பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து இந்த பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதுவே தண்ணி விட்டுருந்து. நம்ம வதக்க தண்ணி விட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாம் சேரணும். இப்போ நம்ம அது வரைக்கும் வதக்கணும் நல்லா. இதை நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காட்டினேன் இல்லையா, இப்போ தண்ணி இல்லை. இப்போ நல்லா வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கலாம் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். இப்போ அடுப்பை சின்னதாக வைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கிண்ணத்தினால தான் நம்ம வந்து பூசணிக்காய் வளர்ந்து எடுத்துட்டோம். இதால இப்போ 5 கப்பு இருந்தது பூசணிக்காய் நம்ம அளந்து எடுத்துனது. இப்போ இதால 2.5 கப்பு சர்க்கரை சேர்க்கிறேன். கரெக்டா இருக்கும் ஸ்வீட்டு. ரொம்ப ஸ்வீட்டுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சர்க்கரை. பட் இது கரெக்டா இருக்கும். நம்ம எப்போதுமே பூசணிக்காய் எவ்வளோ அளந்து எடுத்துட்டோமோ அதுல பாதி நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். அந்த ஸ்வீட் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி விட்டுக்கும். அதனால இப்போ இன்னும் நல்ல கலர் இல்லை. நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. சர்க்கரையோ சேர்த்து கொதிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சுருண்டே வருது. இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கெட்டிப்படணும். இன்னும் கொஞ்சம் கலர் என்ன கெட்டியாயிடும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டி ஆகிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலைங்க. நான் வந்து இந்த பாலில் வந்து குங்குமப்பூ நினச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் விருப்பப்படுறவங்க கோவா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இது எதுவும் சேர்க்கல. பட் கோவா சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. சர்க்கரை, இந்த பூசணிக்காய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கெட்டியாக வந்திருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம கலர்னா போதும். நல்லா கெட்டி ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. பூசணிக்காவும் பார்த்தா தெரியும், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்ச முந்திரியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கல்யாண வீடுகளில் செய்கிற பூசணிக்காய் அல்வா ரெடி. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். பக்கத்தில் இருக்கிற ஆல் இருக்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.